பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்க இன்னைக்கு. கர்த்தருக்குள்ள எப்பவும் சந்தோஷமா இருங்க. ஏசப்பா அதை போல விரும்புறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வினா. அல்லேலூயா. அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன். ஆமே. தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் இரக்கம் செய்கிறார். ஆமே. He will have mercy on every generation. ஆமே. யாருக்கு இரக்கம் காட்டுவார் என்றால் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனையின்படி நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வாரா. ஆமே. வசனம் சொல்லுகிறது, நிச்சய கிருபையுடன் உங்களுக்காக இரக்கம் செய்வார், உங்களுக்காக இறங்குவார். யோனா தீர்க்கதரிசி ஒரு பட்டணம் முழுவதும் அழியும் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையை அப்படியே சொன்னார். 40 நாள் நினிவே பட்டணம் அழிந்து போகும் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் உரைத்தார். நடந்தது என்ன? கர்த்தர் அவருடைய மனிதனுடைய இருதயத்தை பார்த்து அவர்கள் கட்டளையின்படி நடக்கும்போது கர்த்தர் அதை அழிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை மாற்றி வைத்தார். அந்த பட்டணத்தை அழிக்கவில்லை, அந்த நகரத்தை அழிக்கவில்லை. அங்குள்ள ஜனங்கள் மனம் திரும்பினபடியா கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். இன்றைக்கு கூட ஏதோ ஒரு பாவத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா கர்த்தரிடத்துல அழுது கேளுங்க, ஆண்டவரே நான் இதில் மனம் திரும்புகிறேன், நான் விட்டு கொடுக்கிறேன், என் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அறிக்கையிடும் போது, கர்த்தருடைய கற்பனையின்படி வாழும்போது கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். அதனால கர்த்தர் மேல பாரத்தை வச்சிருங்க. கர்த்தர் உங்களுக்காக இரக்கம் செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.